வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமான ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நேற்று மைவி3 பற்றி ஒரு யூடபிள்யூ அதிகாரிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இந்த தகவல் மூலிமா மைவி3 இருக்கக்கூடிய மெம்பர் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க ஒரு குழப்பத்துக்கு உண்டாகி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ நிறையவே சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வந்துடுச்சு. நம்மளும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 50-50ன்னு வந்து பிரிச்சிக்கலாம். ஸோ 50% பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டும் வந்திருக்குது. இன்னொரு 50%ல் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஸோ இந்த கம்பெனி மீண்டும் வரும், ஸோ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இல்லை, ஸோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு தரப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கக்கூடியவங்க, சரி நீ சொல்கிற மாதிரி பொறுமையாக இருக்கிறோம், நீ எனக்கு பேமெண்ட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க. ஸோ நேற்று அவங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. நானே நேற்று சொல்லியிருப்பேன், ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. நீங்கள் யோசித்து சிந்திச்சு பொறுமையாக இருக்கலாமா, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாங்கிறத நீங்களே முடிவெடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ நேற்று அதை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சரியாக கவனிக்காமல் அந்த எதிர்ப்பு தரப்பில் இருக்கக்கூடியவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சரி, கிட்டத்தட்ட 50லேருந்து 75% பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க, மைவி3 சம்மந்தமாக பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதில் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை நேற்று நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை பற்றின இன்னொரு கிளாரிஃபிகேஷனாக எப்படி இருக்கணும், ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ கூடிய விரைவிலேயே எம்டி சாராக இருக்கட்டும், இல்லை கம்பெனி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஹை அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க இதை பற்றின ஏதாவது ஒரு தகவலை வெளியிட்டால் மட்டும்தான் ஸோ மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனி சம்மந்தமாக இந்த ஸோ வரது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ யூஓடபிள்யூ அதிகாரிகள் வந்து இப்போ சடனாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்துக்கு உண்டாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மூலிமா மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா ஸோ கம்பெனி நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா பேசினா மட்டும்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ மூலியமாகவும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று கிடச்சிதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாகவும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா 50% பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை சப்போர்ட்டர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நேற்று நம்ம வந்து போட்ட வீடியோலேயே அந்த கமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரணும்னா கண்டிப்பாக எம்டி சார் அப்படின்னா கம்பெனி நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க ஒரு ஹை அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு தகவலை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையோ நல்ல அப்டேட் ஏதாவது கிடச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.